2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து சில வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, ஏவாளை என்ன பண்ணிடுச்சு? சர்ப்பம் ஏமாத்திடுச்சு. ஆதாமல் அல்ல. இங்கெல்லாம் இப்போ நிறைய சகோதரிமாருங்க தான் இருக்கிறீங்க. சகோதரிமார்களை சாத்தான் தந்திரமாக அப்படி எடுத்துருவான். அவங்க மனசு கொழுந்து வெத்தலை மாதிரி, ஆண்கள் மனசு கமார் வெத்தலை மாதிரி, இலகிய மனசு. புரியுதா? யாருக்கு? பெண்களுக்கு என்ன மனசு? இலகிய மனசு. ஆண்களுக்கு கொஞ்சம் ரப்பாக இருப்பாங்க. சர்ப்பம் ஆதாமை ஏமாத்தல. ஏவாளை படைக்காம இருந்திருந்தார்னா ஆதாம் ஒழுங்காக இருந்திருப்பான். ஏவாளை கர்த்தர் படைச்சதுனால ஏவாளை ஈஸியாக சந்திரன் என்ன பண்ணிடுச்சு? ஏமாற்றி விட்டது. பவுல் சொல்கிறார், உதாரணம் சொல்கிறார். இப்போ வாசி அந்த வசனத்தை. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று. பார்த்தீங்களா? உங்களுடைய மனசு கிறிஸ்துவை பற்றும் உண்மையில் இருந்து, எதில்? இயேசுநாதரை அறிகிற அறிவில் இருந்து, உண்மையிலிருந்து. நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? நான் ஆலயத்துக்கு சரியாக போகணும், அமாவாசை பிரேயருக்கு சரியாக போகணும், கடவுளுக்கு என்னுடைய உழைப்பை கொடுக்கணும், உழைப்பிலிருந்து வருகிற ஊதியத்தில் ஒரு பங்கு கொடுக்கணும், ஜபக்கூட்டம் நடத்தணும், ஆராதனை வீரனாய் வீராங்கண்ணியாய் மாறணும், கர்த்தருக்கு நேர்மையாக இருக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, தன் பணத்தை வட்டிக்கு விடக்கூடாது. இப்படிலாம் நீங்கள் உண்மையில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அந்த வலு சர்ப்பம் இருக்குதுல்ல, அது ஏவாளை எப்படி தந்திரமாக ஏமாத்துச்சு, அந்த மாதிரி உங்கள் உண்மையிலிருந்து விளையும்படி கெடுக்கப்படுமோ என்று பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு? நான் என்ன பண்ணுறேன்? பயந்திருக்கிறேன். அப்போது உங்களுக்கு குறித்து எனக்கும் ஒரு பயம் என்னன்னா, இந்த ஏவாளை எப்படி வலு சர்ப்பம் தந்திரமாக ஏமாற்றி கொண்டு போயிடுச்சோ, அந்த மாதிரி உங்களை எங்கே கொண்டு போயிடுன்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் அச்சமாக இருக்குது. அந்த உண்மையிலிருந்து என்னைக்கு நீங்களை நானும் உண்மை இல்லாமல் இருக்கிறோமோ அன்றைக்கி நம்ம சாத்தாங்கிட்ட என்ன பண்ணிட்டோம்? ஏமாந்துட்டோம். அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொன்னது புரியுதா தம்பி? ஐயா சர்ச்சைக்கு வரலாம், அம்மா சர்ச்சைக்கு வரலாம், அது பெருசு இல்லை. உண்மை தான் நமக்கு முக்கியம். புரியுதா? ஜபம் பண்ணலாம், ஆராதனை செய்யலாம், ஆத்தும ஆதாயப்படுத்தலாம், ஊழியம் செய்யலாம். எது முக்கியம்? உண்மையாக இருந்து ஊழியம் செய்கிறது வேற, உண்மை இல்லாமல் கூட என்ன செய்யலாம்? ஊழியத்தை செய்யலாம். விளங்குதா இல்லைங்களா? இயேசு திருப்பெயரால் பேய ஓட்டலாம், சாத்தானுடைய பெயரால் கூட பேய ஓட்டலாம். அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்லி அதுதான் உண்மைன்னு சொல்லி நம்ம நம்பிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? பவுல் ரொம்ப ஆதங்கப்படுகிறார். கொரிந்தியரில் போட்டிருக்குது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன பண்ணாத அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏமாந்துராத சிஸ்டர், ஏமாந்துராத பிரதர், ஏமாந்துராத. உண்மையிலிருந்து நீ விளையிடக்கூடாது. அந்த உண்மை தான் முக்கியம். பவுலை என்ன சொல்கிறாரு? உண்மையிலிருந்து. உண்மை இல்லாமல் விழுந்து போகிறது வேற. பீலையாம் தீர்க்கதரிசி தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியாது. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் அவருடைய சாப்டர், அந்த சாப்டரில் அவருடைய ஸ்டோரி இருக்குது. அவர் யார் தெரியுங்களா? பீலையாம் தீர்க்கதரிசி யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் யாரை சபிக்கிறாரோ அந்த அளவுக்கு தேவன் இவருடைய சொல்ல கேட்பார். அப்போது பாலாக் என்பவன் பீலையாம் தீர்க்கதரிசியை பணத்தை கொடுத்து கனப்படுத்தி
இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், நீ வந்து சபிச்சின்னா அவங்கள ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புவார். அந்த பாலாக்கு ராஜா பிரதான மந்திரிகள் பிரபுகளை எல்லாம் பிலேயாம் கிட்ட அனுப்புவார். பிலேயாம் தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு தேவ மனிதர். அவர் பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை அப்படியே செஞ்சிருவார். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவ ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவன் அவரோடு பேசக்கூடிய ஒரு நல்ல தேவ பரிசுத்தவான். என்ன நடக்கும் தெரியுமா, இவங்க வந்து கூப்பிடுவாங்க, உங்களை வந்து எங்கள் ராஜா நல்லா கனம் பண்ண போகிறாரு, நிறைய வெகுமதிகள் எல்லாம் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன செய்வார், ஓகே சரி வெயிட் பண்ணுங்க, நான் தேவன்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்ட்டு இவர் போய் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த மாதிரி பாலாக்க ராஜா வந்து பதவியில் உள்ள பெருந்தலைவர்களை அனுப்பி அந்த ஜனங்களை சபிக்க சொல்லி என்னை கேட்குறாங்க, நான் போட்டோமா போகக்கூடாதான்னு கேட்பார். அதுக்கு கர்த்தர் சொல்வார், நீ போக வேண்டாம். தேவ உத்தரவு என்னதுங்க? ஏமா புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிக்கணுன்னா யாத்திரை என்னாகம புஸ்தகத்தை நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு வீட்டு பாடம் அதுதான். நீ போக வேண்டாம், பரலோகத்திலேருந்து உத்தரவு. இவர் என்ன பண்ண, இப்போ போகிறது வந்து உண்மையா, போகாமல் இருப்பது உண்மையா? யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். அந்த உண்மையிலிருந்து இவர் வழி விலகி போகவே கூடாதுங்க. பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை பற்றி உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று உண்மையிலிருந்து விலகும்படி கெட்டு போகுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். பரலோக உத்தரவு என்னது? நீ போகக்கூடாது. இதுதான் உண்மை. எத்தனை ஆயிரம் கோடி பணம் கொடுத்தா கூட பிலேயாம் தீர்க்கதரிசி அந்த ஆட்களோட போகக்கூடாது. அதுதான் உண்மை. தேவ உத்தரவு உனக்கு என்ன கொடுக்குது? நீ போகக்கூடாது. அவன் எத்தனை நாட்டை எழுதி கொடுத்தா கூட போகக்கூடாது. போய் சொல்லுவார் இவர், அங்கே போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, போகக்கூடாது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அங்கே போய் சொல்லி ராஜா கிட்ட மறுபடியும் இந்த வந்திருக்கிற ஆட்களை விட இன்னும் கொஞ்சம் பிரதான ஆட்களை அனுப்பி அதிக வெகுமதிகளை தரன்னு சொல்லி அனுப்புவாங்க. மறுபடியும் இவர்கிட்ட வந்து கேட்பாங்க. இவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? ஆண்டவரே, மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் கர்த்தர்கிட்ட போய் என்ன பண்ணுறேன், கேட்டு வரேன். இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? ஏமா புரிஞ்சுனீங்களா? ஆண்டவர் ஒரு முறை சொன்னார்னா அவ்வளோதான். மறுபடியும் போய் கேட்குறாரு, கர்த்தர் என்னமா சொன்னார், நீ போப்பான்னார். இதனால் என்ன தெரியுமா? அவரை குறித்து யூதாவில் எழுதியிருக்குது. எதில் என்ன எழுதியிருக்கு தெரியுங்களா? எடுத்து வாசிங்க. யூதா 11வது வசனம் நினைக்கிறேன், அதை வாசிக்கலாம். பிலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து யூதாவில் போட்டிருக்குது. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் தீர்க்கதரிசி கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. எதில் போயிட்டார் அவரை? பொன்னாசை, பொருளாசை, பதவி ஆசை. அந்த உண்மையிலிருந்து இவர் என்ன பண்ணிட்டாரு? அதைத்தான் தவறிட்டார். பார்த்தீங்களா எங்கே எழுதி வச்சுக்கிறார் பார் ஆண்டவர். அப்போ நீங்களும் நானும் கடவுள் பாதையில் நீங்கள் போகும்பொழுது ஒரு உண்மைன்னு ஒரு பாதை இருக்குது, பொய்யான பாதை இருக்குது, ஏமாத்துற பாதை இருக்குது, கீழ்ப்படியாத பாதை இருக்குது, அவமதிக்கிற பாதை இருக்குது, சுயநல பாதை இருக்குது, நிறைய பாதை இருக்குது. ஆனால் நம்ம எந்த பாதையில் போகணுங்க சொல்லுங்கம்மா? சுயநல பாதையில் கூட போகலாம். சுயமாக நம்ம செயல்பட்டு ஊழியம் செய்யலாம், அது வந்து வெற்றி காண முடியாது. பெருமையான பாதையில் போகலாம், அதில் போய் கூட ஊழியம் பண்ணலாம், அது நிலைக்காது. ஏமாத்துற பாதையில் போகலாம், அதில் ஊழியம் செய்யலாம், அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் எந்த பாதையில் நம்ம போனோம்? இப்போ பிலேயாம் தீர்க்கதரிசி குறித்து என்ன எழுதிக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர் போவானான்னு சொன்னார், மீண்டு போனார். இப்போ என்ன எழுதி வச்சுக்கிறார் ஆவியானவர்? கூலிக்காக, பணத்துக்காக. அப்போ அந்த உண்மையின் பாதையை விட்டு என்ன பண்ணிட்டார் அவர்?
தவறிவிட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். வலு சர்பம் பிழையாம் தீர்க்கதரிசி என்ன பண்ணிடுச்சு? ஏவாள் என்ன பண்ணிடுச்சு? யூதாஸ் என்ன பண்ணிடுச்சு? உங்களை என்னை அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. நான் ஆலயத்தெல்லாம் கரெக்டாக போகிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன். தம்பி தங்கச்சி, தப்பு இதெல்லாம் வந்து உன் மனசாட்சி நிமித்தம் நீ உண்மையாக இருக்கணும். பரிதானம், நம்ம ஆலயத்துக்கு கரெக்டாக வரணும், நேரத்தோட தூங்காத. கடவுளுக்கு கொடுக்கறதுல கரெக்டாக இருக்கணும், ஊழிய செய்யறதுல கரெக்டாக இருக்கணும். கர்த்தருக்காக தன் சரீரத்தை உழைப்பு கொடுக்கறதுல ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மையை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் என்னன்னா, நீங்கள் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகிடுவீர்களோ. நிறைய பேர் இருக்கிறீங்க, எல்லார் கையில் என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. கரெக்டாக சொன்ன, இந்த கையில் என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. இந்த கையில் பைபிள், இந்த கையில் இந்த மொபைலில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு உலகங்க அது. ஏதேன் தோட்டம் எங்கே தான் இருக்குது? உங்கள் கரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உலகம், மொபைல், நெட்டு இன்டர்நெட்டு நீங்கள் போட்டுட்டாலே உங்கள் கையில் என்ன வந்துடுச்சு? கடைகோடி நாட்டில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், பார்த்துக்கலாம். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதில் பெரிய எனக்கு ஒரு மன வருத்தம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்டேட்டஸில் சினிமா படம் போட்டு வைக்கிறாங்க. சினிமா பாடல், திரைப்பட நடிகை நடிகர்களுடைய ஸ்டில்லு வைக்கிறாங்க. அப்புறம் உலக கருத்துக்கள் அதில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸ்டேட்டஸ்ன்னா என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம்னு அர்த்தம். டிபி இருக்குது, அது என்ன தெரியுமா? உன்னுடைய சரீரம்னு அர்த்தம். வாட்ஸ்அப்பு உன்னுடைய ஆத்துமா. அல்லேலூயா. விளங்குதா? டிபியில் நான் பார்ப்பேன், நிறைய பேர் தான் பார்ப்பேன், அழகாக சும்மா வசனங்களாக இருக்கும். நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து நம்ம சபையில் அப்படி இருக்காது. வெளி விசுவாசிகள் நம்ம வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது சினிமா பாட்டு, ஞானஸ்தானம் பெற்று ஆலயத்துக்கு போகிறவங்க பரிசுத்தாவி பெற்று இருக்கிறாங்க. அவன் அந்த திரைப்பட நடிகைகள், அந்த சாத்தான் உங்களை, இந்த வலு சர்பம் உங்களை உண்மையிலிருந்து என்ன பண்ணிடுது? வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப அழகான பாடல் இது. இதுதாங்க வஞ்சிக்கிறது. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம். வாட்ஸ்அப், டிபி, ஸ்டேட்டஸ், பிதா, குமாரன், உண்மை இருக்கணுங்க. டிக்டாக் வர போடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? டிக்டாக், டப் துப் நரகம். டிக்டாக், டப் துப் நரகம். புரியுதா இல்லையா? அதெல்லாம் நம்ம போகக்கூடாது. வலு சர்பம், சர்பமானது இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட கேவலமான காரியங்களை அதெல்லாம் நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்தணும். கர்த்தருடைய பாட்டு போட்டு விடுங்க டிக்டாக்ல. இதெல்லாம் யோசித்து பாருங்க. அந்த உண்மையிலிருந்து உங்களை வலு சர்பம் ஏமாற்றி விடுமோ, உண்மையிலிருந்து விலகி விடுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதுதான். அமாசு பிறகு போகணும், மந்திரம் கட்டு வாட்ஸ்அப் அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாக வரணும். சில வாசியாத குறைந்தீரில் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே இப்போ இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லுவார், சர்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள், புறாக்களை போல கபடம். உலகத்தில் இருக்கிற பறவைகளில் புறா தான் கபடமற்ற பறவை. காக்கா மாதிரி இருக்கக்கூடாது. காக்கா கலர் இருக்கலாம், காக்கா குணம் இருக்கக்கூடாது. காக்கா குணம் என்னது? அது ஒரு சைடாக பார்க்கும், பார்த்து இந்த கையில் வடை வச்சுருந்தா உசரா புடின்னு போயிடும். நரி குணம் மாதிரி அதுக்கு. புறா அப்படி இல்லை, கபடமற்றது. இந்த புறா வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு வேதம் என்ன சொல்லுது? ஒப்பிடுகிறார்கள். ஆனால் புறா வந்து பரிசுத்த ஆவி இல்லை, அது கபடமற்றது.
ஆண்டவர் புறா கிட்ட போய் கற்றுக்கன்றார். பைபிளில் நிறைய மிருகங்கள் கிட்ட பாடத்தை கற்றுக்கோ. எறும்பு கிட்ட போய் கற்றுக்கொள், கழுது கிட்ட கற்றுக்கொள்ளலாம். கோழி கூவி ஒருத்தருக்கு புத்தி வந்தது, கழுதை பேசி ஒருத்தருக்கு கண்ணு திறந்தது. யார் அவர்? பீலையாம் தீர்க்கதரிசி. பண ஆசையில் அவர் நேராக போயிட்டார். சர்பங்கிட்டையும் நம்ம கற்றுக்கணுன்றார். சர்பத்தை போல என்னவா இருக்கணும்? பினா கொஸ்டின். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கிட்ட சர்வம் என்ன பண்ணுச்சு? கொஸ்டின், கேள்வி கேட்டு, வினா கேட்டு என்ன பண்ணுச்சு? இந்த பழத்தை ஆண்டவர் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரோ? கொஸ்டின் வருது பாருங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, சர்பத்தை போல என்னவாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கொஸ்டின் கேட்டு பாவத்தில் இருக்கிறவங்கள கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். அவன் எப்படி கொஸ்டின் கேட்டு விழ வச்சான்? தந்திரம் எப்படி பாருங்க, ஒரு ஆளை விழ வைக்கிறதுக்கு அவன் ஆண்டவர் போல பேசுகிறான் பாருங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். சர்பத்தை போல என்ன உள்ளங்கள்? வினா கொஸ்டின், கேள்வி கேட்டு அவங்கள கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வா, கிறிஸ்துக்குள்ளே விழவை. நம்ம அதில் போய் என்ன பண்ணக்கூடாது? அவனுடைய கண்ணி வெடியில் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. நேற்று கூட அதான் உபதேசம். ஆகினால நீங்கள நானும் கவனம் உள்ளவர்களாய், உங்கள் மனைவி பிள்ளைக உங்க கூட பிறந்தது அத்தனைகளும் உண்மையில் நம்ம போகணும். கிறிஸ்துவை விட்டு வேற எந்த வழியில் நீ தவறிட்டாலும் உனக்கு நரகம், சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். தொடர்ந்து வாசியாத. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி. உண்மையிலிருந்து நம்ம பரலோகம் போகிறதுக்கு என்னங்க? உண்மை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கூடாது. நான் செய்வது சரியா? வேதாகமத்தில் பார்க்கணும். நான் பண்ணுறது கரெக்டாக? நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், அந்த தொழில் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? எந்த தொழில்? ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தில் தேவன் கொடுக்குற வேலை இருக்குது, சாத்தான் கொடுக்குற வேலை இருக்குது. தேவன் கொடுக்குற தொழில் இருக்குது, பிசாசு கொடுக்குற தொழில் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தேவன் கொடுக்குற ஆகாரம் இருக்குது, சாத்தான் கொடுக்குற ஆகாரமும் இருக்குது. தேவன் கொடுக்குற பணம் இருக்குது, பிசாசு கொடுக்குற பணம் இருக்குது. ஒரிஜினல் நம்ம தேவன் இது கொடுக்குறது அத்தனையும் டூப்ளிகேட். இதில் தான் நம்ம போயிடக்கூடாது. பணத்தை எல்லா விதத்திலையும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நேர்மையான விதத்தில் சம்பாதிச்சிங்கன்னா அதுதாங்க உண்மை. குறுகிய காலத்தில் பெரிய கோட்டீஸ்வரன் ஆகணும்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமான தொழில் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாது. நேர்மையான வழி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஆவியானவர் சொன்னார் இதெல்லாம் பேச சொல்லி. மிக கவனமாக இருக்கணும். உண்மையிலிருந்து நீ என்ன ஆகிடக்கூடாது. அதுதான் சத்தியம். கிறிஸ்துவை விட்டு அந்த உண்மை பாதையில் நீ உத்தமான நடப்ப. யாருன்னா ஒரு பொண்ணு வர, யாருன்னா ஒரு பையன் வருவான், யாருன்னா ஒரு ஆம்பளை வருவாங்க. அந்த உண்மையிலிருந்து தவறி போகிறதுக்கு சாத்தான் அவங்களை அனுப்பி வைக்கும். அந்த விஷயத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால் உண்மையிலிருந்து நம்ம என்ன ஆகிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு சட்டஸ் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இந்த திரைப்பட நடிகெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அடுத்த ஒரு ஸ்டைலை ஒருத்தர் பின்பற்றி படத்திற்கு நடிக்கிறாங்கன்னா அது ஃபெயிலர் ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். நமக்கு ஸ்டைலை யாருன்னா இயேசுநாதர். அவருடைய உண்மையை மட்டும் நம்ம என்ன செய்யலாம்? பொய் சொல்ல வேண்டிய வாய்ப்பு வரும், சொல்லக்கூடாது. ஏமாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் நமக்கு. வலி சர்வம் என்ன பண்ணோம்? அதை கொண்டு வருவோம். அதில் நம்ம என்ன ஆகிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. கர்த்தர் மட்டும் உங்கள் கூட இருந்து அவருக்கு பிரியமானதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உனக்கு என்ன தேவை அதெல்லாம் கொடுத்து. நீ கேட்க தேவையில்லை. நீ கற்பனையை கை கொள்ளாமல் 1000 நீங்கள் கேட்டால் கூட கிடைக்காது. நம்ம வேலையை கரெக்டாக இருந்தால் போதும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. பைபிள் வசனம் புரியுதுங்களா? யாருக்கு?
அவர் துணை, எனக்கு துணை இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்னை வாழாக்காமல் தலையாக்கினேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் முன்னாடி போகிறேன், எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க நம்ம சொல்லக்கூடாது. நீ உண்மையாக இருந்தால் உனக்கு முன்னாடி போயிடுவார். நீ உத்தமமாக அவருக்கு இருந்தினா வீடு தேடி எல்லாம் வந்துடும். செஞ்சு பாரு. இதை செய்யுங்க. ஜெபம் பண்ணு, பைபிள் படி. பணத்துக்காக பொய் சொல்லக்கூடாது. இந்த பொய்ன்றது அடிப்படை உபதேசம், ப்ரிக்கேஜ் போகிற கிளாஸு. அதை நம்ம அது ஒரு காலத்தில் அங்கே இருந்தோம், இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? காலேஜ் படிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு அற்பமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.